கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போன சீசனுடைய ஃபைனலிஸ்ட் ரெண்டு பேருமே. அண்ட் அதே ரீக்ரியேட் பண்ணுவாங்களா இல்லாட்டி வேற ஏதாவது புதுசா நடக்குதா? போன கட்ல நான் அந்த டைலாக சொன்னேன், கட் பண்ணதுக்கு அந்த டைலாக தூக்கிட்டாரு. சரி, ஓகே. ஸோ இந்த ரெண்டு பேருமே ஆக்சுவலா இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட்டிங் ஃபார் விக்டரி தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ எந்த டீம் வந்து கம்பேக் கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் நம்ம. அண்ட் இந்த கேம் எங்க நடக்குது அப்படின்னா ஈடன் கார்டன்ஸ்ல நடக்குது. அண்ட் ஸோ ஈடன் கார்டன்ஸை பொறுத்தளவில் யூஸ்வலாகவே என்னன்னா பேட்டர்ஸ்க்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க, ஏன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் லாஸ்ட் ஒரு 5 இன்னிங்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னா ஆவரேஜாகவே ஒரு 200 கிட்ட வந்துடுது எல்லா மேட்சும். ஸோ அதெல்லாம் வச்சு தான் இந்த ஃபேண்டசி பிக்கை வந்து நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் அந்த வகையில் விக்கெட் கீப்பர்ஸ் வந்து ரெண்டு பேருமே SRH டீமில் தான் எடுத்திருக்கோம். ஒன்று கிளாசன் அண்ட் இன்னொன்று வந்து இஷான் கிஷன். ரெண்டு பேருமே எடுத்துருக்கோம். ஸோ கிளாசன் படி பார்த்துட்டோம் அப்படின்னா மான்ஸ்டர் ஆஃப் T20 அப்படின்னு நேம் பண்ணிடலாம். அண்ட் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் அதே மாதிரி நமக்கு கொல்கட்டாவில் பார்த்தோம்னா சுனில் நரேன் அண்ட் வருண் சௌத்ரி ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேர் ஒரு டிப்பிக்கல் ஸ்பின்னர்ஸ் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்பின்னருங்க ரெண்டு பேருமே. ஆமாம், மீன் லைக் அதான் டிப்பிக்கல் ஸ்பின்னராக இல்லை அப்படின்னாலும் கிளாசன் வந்து எண்ட் ஆஃப் த டே தேர் ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவரும் பார்ப்பாருன்னு தோணுது. ஸோ கிளாசன் எனி டைம் ஒரு டேஞ்சரஸான ஒரு பேட்டராக இருப்பார் அப்படின்றதுனால நம்ம கிளாசன் எடுத்திருக்கோம். ஸோ இஷான் கிஷன் வந்து சொல்லவே வேணாம், பிகாஸ் வந்து அவர் முன்னே இருந்த டீம்லேயே வந்து பயங்கர ஒரு ஆக்ரோஷமான ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து அவர் ஃபார்ம் அவுட்ல இருந்தாரு, சரியா டொமஸ்டிக் கிரிக்கெட் எதுவுமே பிளே பண்ணல. பட் SRHல காலடி எடுத்து வச்ச உடனே ஒரு மான்ஸ்டர்ஸ் கேம் வந்து விளையாடி கொடுத்துட்டு போயிருந்தாரு. ஸோ அடுத்த மேட்ச் அதை மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைம்ல கன்ஃபார்மா அவர் அதை ரீக்ரியேட் பண்ணுவாரு, அவருக்கு தோதாதான் கேம் அமையுன்ற நம்பிக்கையில வந்து இஷான் கிஷன் எடுக்கிறோம். அதுவும் குறிப்பா என்னன்னா அவங்களுக்கு கேகேஆரும் பெரிய லெவல் ஃபார்ம்ல இல்ல அப்படின்றதுனால அதை இவர் கேபிட்டலைஸ் பண்றாரு அப்படின்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். பேட்டர்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா அஜிங்கியா ரஹானே வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி பிளேயர் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20-25 ரன்ஸ் உங்களுக்கு அந்த போனஸ் கிடைச்சிடும். அண்ட் இப்போ அவருக்கு வந்து இப்போ ஆடுற அந்த ஒரு பயங்கர இன்டென்ட் காட்டுறதுனால இன்னுமே அந்த ஸ்ட்ரைக் ரேட் போனஸ் ஆகட்டும், பவுண்டரி போனஸ் ஆகட்டும் நிறைய கிடைக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு மினிமம் கேரண்டி பிளேயர் அப்படின்றதுனால ஒரு சேஃப் பிக்கா நம்ம அஜிங்கியா ரஹானே டீம்ல எடுத்திருக்கோம். ஸோ அடுத்ததாக எடுக்க போகிறது வந்து டிராவிஸ் தலை அப்படின்னு நான் சொல்லி ஸோ அவர் இல்லாத கேமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகவே முடியாது. எனி டே வந்து டிராவிஸ் ஹெட் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் அள்ளி கொடுக்குற ஒரு பேட்ஸ்மேனாக தான் இருந்துட்டு இருப்பாரு. நீங்கள் அவர் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஒரு 100, 120, 200 கிட்ட வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் அவர் அடிக்கிற சிக்ஸாக இருக்கட்டும், பவுண்டரிஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பாயிண்ட்ஸ் எடுப்பாரு. ஸோ கேச்சஸ் ஆமாம், கேட்ச் ஆட போஷன் கண்டிப்பான ஒரு ஃபீல்டரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேகேஆருக்கு ஆப்போசிட்டா வேற ஆமா நிறைய தீர்க்க வேண்டிய இதெல்லாம் கணக்கு இருக்குது. இப்ப ஸ்டார்க் இருந்தாரு, இப்ப ஸ்டார்க் இல்ல. சோ அதனால ஒரு ஆட்டத்தை போட்டுருவாரு. அதே மாதிரி ரகுவன்ஷியுமே என்னன்னா ஒரு மினிமம் கேரண்டி பிளேயரா தான் இருக்காரு. அவர் வந்து ஒரு பிக் ரன்ஸ் உங்களுக்கு செஞ்சுரி எல்லாம் கிடைக்குமா அப்படின்றது வந்து ரொம்ப ரேர் தான். பட் ஆனா குவிக் ரன்ஸ் அவருக்கு கிடைக்கும் ஈஸியா. என்னன்னா பவுண்டரிஸ்லேயே அதிக ரன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர், அதில் போனஸ் கிடைக்கும். அண்ட் அந்த 25 மார்க் வந்து டெஃபினட்டா கிராஸ் பண்றதுக்கான ஒரு 100% கான்ஃபிடென்ட் நம்மகிட்ட இருக்கும். இவர் கண்டிப்பா 25 தாண்டிடுவார். ஸோ அந்த 25 ரன்ஸ் போனஸ் நமக்கு கிடைச்சிடும். அண்ட் அது வந்து இவரோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெங்க்னு பார்க்குறேன். உங்களுக்கு இல்லை மற்ற கிளாசன், கிஷன், ஹெட் இவங்க எல்லாமே என்னன்னா ஒரு 9 times out of 10 உங்களுக்கு ஹிட் ஆயிரும். பட் உங்களுக்கு ரகுவன்ஷி வந்து 10 out of 10 உங்களுக்கு டெஃபினட்டா அவர் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு இத்தனை பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப சர்டன். அதனால நம்ம ரகுவன்ஷி வந்து இன்னொரு சேஃப் பிக்கா நம்ம எடுத்திருக்கோம். அடுத்ததாக வந்து அனிகேத் வர்மா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சொல்லி ஆகணும். ஸோ SRH வந்து போன மேட்ச் வந்து லூசிங் சைடில் தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற டைமில் காலடி எடுத்து வச்சு நான் வந்து பெரிய பவுலர்ஸ் யாரா இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸை போட்டு பந்தாடின ஒரு பிளேயர் தான் சொல்லணும். ஸோ அப்கமிங் யங்ஸ்டர். ஸோ இந்த IPL சீசன்ல மட்டும் தான் யங்ஸ்டர்ஸ் வந்தாலே வந்து 20 பால்ல 50, 22 பால்ல 50 சொல்லிட்டு பயங்கர ஒரு டெரிஃபிக் இன்னிங்ஸ் ஆடிட்டு போறாங்க. ஸோ அந்த வகையில வந்து இவரை டீம்ல எடுத்திருக்கோம். ஸோ கேகேஆருக்கு ஆப்போசிட்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ கன்ஃபார்மா வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அள்ளி கொடுப்பாரு அப்படின்றதுனால அனிகேத் வர்மா இருக்காரு. அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தோம்னா சுனில் நரேன் ரொம்ப ஒரு ஆப்வியஸான சாய்ஸ். ஆஃப்கோர்ஸ் போன எந்த ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் எடுக்க முடியாது ஆக்சுவலா. இன்னொன்று என்னன்னா அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருப்பாரு. உங்களுக்கு பவுலிங்ல விக்கெட் எடுக்காம ரிட்டர்ன் கொடுத்தாலும் உங்களுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாரு. பேட்டிங்ல வர்ற எல்லாமே அவங்க ஒரு போனஸாக தான் நம்ம இன்னுமே பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். 6, 4 இல்லாட்டி அவ்வளோதான். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ஈடன் கார்டன்ஸில் சுனில் நரேனோட டாமினன்ஸ் வந்து நம்ம த்ரூ அவுட் த கடைசி ஒரு 10-15 வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த டாமினன்ஸும் மறுபடியும் தொடருவார் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் ஸோ ஐ மீன் லைக் சுனில் நரேன் பற்றி பெருசாக இதெல்லாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணுவாரு, பவுலிங்ல என்ன பண்ணுவாரு எல்லாமே தெரியும். ஸோ அதனால சுனில் நரேன் டீம்ல எடுத்திருக்கோம். ஸோ அடுத்ததான் வந்து இன்னொரு ஆல்ரவுண்டர் வந்து SRHல இருந்து எடுத்திருக்கோம். ஒரு யங்ஸ்டர் தான், கே நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் எடுத்திருக்கோம். பிகாஸ்
ஆல்ரெடி ப்ரூவன் யங்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து போன மேட்ச்மே வந்து இன்டென்ட்டா விளையாடிட்டு இருந்தாரு, அது வந்து பொறுப்பாகவும் ஆடுறாரு. இப்போ வந்து மேட்ச் வந்து லூசிங் சைட்ல போகுது, இல்லாட்டி ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட ஆள் இல்லை அப்படின்ற டைம்லயுமே வந்து அவர் வந்து ஸ்லோவா எப்ப தேவையோ அந்த டைம்ல ஸ்லோவாகவும் ஆடுறாரு. இல்ல இப்போ வந்து ரன்ஸ் அதிகமா நமக்கு வேணும் அப்படின்னா பால்ஸை கம்மி பண்ணிட்டு ரன்ஸும் எக்ஸ்ட்ராவா எடுத்து கொடுக்குற ஒரு பிளேயர். ஸோ ஓவர்ஸும் போடுறாரு, விக்கெட் கன்ஃபார்ம் எடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில வந்து நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பவுலர்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்பர் 1 பேட் கமின்ஸ் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, போன சீசன் வந்து அந்த அளவுக்கு விக்கெட்ஸ்ல அவர் ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்கல. பட் ஆனால் இந்த சீசன் நல்லா டச்ல இருக்க மாதிரி தருது. எல்லா மேட்ச்லயுமே விக்கெட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு கொடுத்துட்டு இருக்காரு. விக்கெட் ரிட்டர்ன்ஸ் மட்டும் இல்ல, ரன்ஸும் அடிக்கிறாரு. ஆமா, திடீர்னு 2-3 6 எல்லாம் அடிக்கிறாரு. என்னையா இது பேட் கமின்ஸ் பவுலிங்ல போட்டு ஏமாத்துறீங்க? ஆல்ரவுண்டருங்க, ஆல்ரவுண்டர் கேட்டகரியில போடணும் அப்படின்ற மாதிரியான சில இதெல்லாம் இருக்கு. அண்ட் ஒரு டைம்ல நல்லா ஞாபகம் இருக்கு, மும்பை கூட எல்லாம் போட்டு பொழந்து கட்டுவார் அவர் கொல்கட்டால இருக்கும் போதெல்லாம், பும்ராவை போட்டு. ஸோ அதனால உங்களுக்கு பேட்டிங்ல வந்து அவருக்கு ஒருவேளை அவரோட டே இருந்துச்சு அப்படின்னா பேட்டிங் எல்லாம் பிரிச்சு மேஞ்சிருவாரு. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி வி ஆர் பிக்கிங் பேட் கமின்ஸ். அடுத்ததா வந்து ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்பின்னர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யாருன்னு, வருண் சக்கரவர்த்தி தான். அஃப்கோர்ஸ் அந்த ஸ்பின் டுவோ வந்து பயங்கரமா வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றது தான் இருக்கு. சுனில் நரேன் ஒரு பக்கம், வருண் சக்கரவர்த்தி ஒரு பக்கம் போட்டு வந்து எஸ்ஆர்எச் வந்து திணறடிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில வருண் சக்கரவர்த்தி வருண் சக்கரவர்த்தி வந்தாலே ஒரு விக்கெட் கன்ஃபார்ம், ஒரு விக்கெட் கன்ஃபார்ம். நீங்க வந்து ஆனா இன்னைக்கு அவரோட டேவா இருந்ததுன்னா கன்ஃபார்ம் ஒரு 3-4 எடுப்பாரு. நீங்க கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் அவர் யூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க தான் மேல போயிடலாம். ஸோ ஃபைனல் 11ல இருக்கிற போற பவுலர் யாருன்னா ஹர்ஷல் பட்டேல். ஹர்ஷல் பட்டேல் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேண்டசி சைட்ல பார்த்துட்டோம் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சாய்ஸா இருப்பார். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டா டெத்ல வருவாரு, விக்கெட் டேக்கிங்ல வந்து அவர் அடிச்சிக்கவே முடியாது கண்டிப்பா தெரிஞ்சு. ஏன்னா டெத்ல போடுறதுனால பிளேயர்ஸ் வல்னரபிளா இருப்பாங்க, ஈஸியா அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணி அவுட் ஆனே புது பிளேயர் உள்ள வருவாங்க, அவர் ஃபார்ம்ல இல்லாம இருப்பாரு. ஸோ அது எல்லாத்தையுமே கேபிட்டலைஸ் பண்ணி உங்களுக்கு விக்கெட்டா எடுத்து கொடுக்குற அந்த விக்கெட் குட் டு டெலிவர் ஸ்லோ பால் நல்லா போட்டுட்டு இருப்பாரு, ஸ்லோ பால் விக்கெட் எடுத்துட்டு அசால்ட்டா போயிடுவாரு. ஸோ அவர் அஃப்கோர்ஸ் அது மேலே மற்ற கிரிக்கெட்டிங் சைடில் விமர்சனம் இருந்தாலும் நமக்கு ஃபேண்டசி சைடில் நோ விமர்சனம், கமான் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு அதுதான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் நமக்கு ஹர்ஷல் பட்டேல் எடுத்திருக்கோம். ஸோ கேப்டன் நம்ம யார் போட்டிருக்கோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டை போட்டிருக்கோம். டிராவிஸ் ஹெட் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு த்ரூ அவுட் த கேம். இந்த 3 மேட்ச் அவர் ஆடின எல்லா மேட்சுமே ரொம்ப ப்ராமிசிங்காக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆடி இருக்காரு. ஸோ அதனால நம்ம டிராவிஸ் ஹெட்டை கேப்டன். ஸோ வைஸ் கேப்டன் வந்து ஆப்வியஸாக எல்லாரும் போட வேண்டிய சுனில் நரேன் தான் போட்டிருக்கோம். ஸோ பேட் மூலியமாகவும் பால்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய ரன்ஸ் அண்ட் விக்கெட்ஸ் எடுத்து பாயிண்ட்ஸை குவிச்சு கொடுக்குற ஒரு பிளேயர் தான் சுனில் நரேன். ஸோ அவரை நாங்கள் வைஸ் கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இல்லை நெக்ஸ்ட் பேக்கப் போயிட்டோம் அப்படின்னா இல்லை எஸ்ஆர்எஸ்ல இருந்து 2 பேர் எடுத்திருக்கோம். ஒன்று அபிஷேக் சர்மா, இன்னொன்று அன்சாரி. அபிஷேக் சர்மா எதனால பேக்கப்பாக எடுத்திருக்கிறோம் அப்படின்னா அவர் இந்த சீசன் சுத்தமாக ஃபார்ம்ல இல்லை, 3 மேட்சுமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தது வந்து அபிஷேக் சர்மா தான். பிகாஸ் வந்து கம்பேக் கொடுப்பாரு, T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது. ஸோ ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு அபிஷேக் சர்மா வந்து சீல் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அவருமே பெருசா ப்ரூவ் பண்ணல இந்த சீசன்ல. ஸோ போக போக தான் தெரியும். அதனால நீங்க நம்பி இருந்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ப்ரூவ் பண்ணுவாரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் டீம். நெக்ஸ்ட் வந்து நான் அன்சாரியை சொல்லியிருந்தேன். அவர் வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ஒரு பிக். ஏன்னா அவர் வந்து ஸ்பின்னர், போன மேட்ச் தான் வந்தாரு, 3 விக்கெட் எடுத்தாரு எஸ்ஆர்ஹெச்க்கு. ஸோ அன்சாரி வந்து இந்த டைம் ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சுக்கு வராரு அப்படின்னும் போது உங்களுக்கு இன்ஃபார்ம் டீமா கேகேஆர் இல்லை, அவங்களும் கொஞ்சம் ஒரு வல்னரபிள் டைம் சைடாக தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அன்சாரி டீம்ல எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது. மேபி லைக் நீங்கள் வந்து இன்னொரு உங்களுக்கு நம்ம பார்த்துட்டோம்னா 4 பேட்டர்ஸ் எடுத்திருக்கோம். அந்த 4 பேட்டர்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பேட்டர் கம்மியாக பண்ணலாம், இல்லைனா ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கலாம், பவுலர்ஸ் யாராச்சும் ஒருத்தங்களுக்கு பதிலாக நீங்கள் அன்சாரி உள்ள எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பயங்கரமான ஒரு கேம்பிளாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக பலன் தரும் அப்படின்றத எனக்கு இந்த டைம் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. எதனாலனா அவர் நல்லா ஸ்பின் பண்ணுறாரு, இப்போ தான் உள்ள என்ட்ரு ஆயிருக்காரு, அவர் அவ்வளோ ஈஸியாக ரீட் பண்ண முடியாது, அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால அன்சாரியை நீங்க டீமுக்குள்ள எடுத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பிள் தான், பட் ஆனால் ஒரு வர்தி பிரைஸ் இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அடுத்த வந்து அவர் ஒரு விக்கெட் கீப்பர் தான். ஸோ QDK குவிண்டன் டிகாக். ஸோ ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும் குவிண்டன் டிகாக் வந்து என்ன மாதிரி ஒரு கிளாசி பேட்ஸ்மேன் அண்ட் மான்ஸ்டர்ஸ் பேட்மேன். இப்போ எப்படி கிளாஸ் இருக்காரோ அதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட்ல அவர் சொல்லணும். ஸோ மும்பைல இருந்தப்போ சரி ஆப்போனன்ட் அடிச்சு செதற விடுவாரு. அதே மாதிரி தான் வந்து இப்போ லக்னோல இருந்தப்போ சூப்பர் ஃபார்ம்ல இருந்தாரு. ஸோ இப்போ கேகேஆர்லயும் அதே மாதிரி தான் ஒரு மேட்ச் வந்து ஃபயர் அப் ஆகி அந்த இன்னிங்ஸ் அடிச்சாரு. ஸோ அடுத்த மேட்ச்ல வந்து அதை கன்வெர்ட் பண்ண முடியல, அவர் ஃபெயில் ஆயிட்டாரு அப்கோர்ஸ். பட் இருந்தாலும் இந்த வாட்டி வந்து ஹோம்ல நடக்கிறதுனால கன்ஃபார்ம் அவருக்கு வந்து ஹோம் அட்வான்டேஜ் இருக்கும். அதனால வந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ உங்களுக்கு வந்து கிளாசன் வேணாம், இல்லாட்டி எனக்கு வேற ஒரு விக்கெட் கீப்பர் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா QDK வந்து ஒரு நல்ல சாய்ஸா இருப்பாரு. அதனால நாங்க வந்து அவரை பேக்கப்ல ஆட் பண்ணிருக்கோம். அடுத்து வந்து ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணாவும் என்னன்னா அவர் வந்து உங்களுக்கு விக்கெட் டேக்கிங்ல வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஆள், ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆளா தான் நான் அவரை பாக்குறேன். உங்களுக்கு எனி டைம் உங்களுக்கு விக்கெட் கிடைக்கும் ஹர்ஷித் ராணாவை பவுல் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அதனால ஹர்ஷித் ராணாவை கூட நீங்க ஏதாச்சும் ஒரு டீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எங்களோட 11 கேப்டன் வைஸ் கேப்டன் அண்ட் எங்களோட பேக்கப் பிளேயர்ஸா இருக்காங்க. உங்களோட டீம் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை.